நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் இரண்டாவது சுரங்கத்தில் கன்வேயர் பெல்ட்டில் சிக்கி தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழர் தளபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் தமிழர் தளபதி, இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக உமேஷ், கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்திற்கு உட்பட்ட இரண்டாவது சுரங்கத்தில் இன்று காலை வழக்கம் போல் நிரந்தர தொழிலாளி, ஒப்பந்த தொழிலாளி, சொசைட்டி தொழிலாளி என அனைவரும் பணிக்கு சென்றனர். இந்நிலையில் இரண்டாவது சுரங்கத்தில் உள்ள டாப் பெஞ்சில் நிலக்கரியை கொண்டு செல்லும் கன்வேயர் பெல்ட் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பகுதியில் புது இலவசம்பட்டு கிராமத்தை சேர்ந்த அந்த சொசைட்டி தொழிலாளி அன்பழகன் என்பவர் பணிபுரிந்து கொண்டிருந்துள்ளார். அப்போது திடீரென அதிவேகமாக இயங்கிக் கொண்டிருந்த அந்த கன்வேயர் பெல்ட்டில் எதிர்பாராத விதமாக சிக்கிய அன்பழகன் அந்த கன்வேயர் பெல்ட்டில் சிக்கி சம்பவ இடத்திலே உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளார். இதனை பார்த்து இந்த சக தொழிலாளிகள் உடனடியாக அந்த கன்வேயர் பெல்ட்டை நிறுத்திவிட்டு இந்த கன்வேயர் பெல்ட்டுக்குள்ள சிக்கி கொண்டிருந்த அந்த அன்பழகனை உடலை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக என்எல்சி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் இது குறித்து தகவல் அறிந்த அந்த உயிரிழந்த அன்பழகனின் உறவினர்கள் தற்போது இந்த என்எல்சி இரண்டாவது சுரங்க நுழைவாயில் முன்பு குவிந்து வருவதால் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் அங்கு நிலவி வருகிறது. தொடர்ச்சியாக நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளிகளுக்கு பணி பாதுகாப்பு இல்லை எனவும் ஆபத்தான வேலைகளில் எவ்வித பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் தொழிலாளிகளை வேலை செய்ய சொல்வதாக சக தொழிலாளிகள் குற்றம் சாட்டினர். தற்போது அந்த உயிரிழந்த அன்புகளின் உறவினர்கள் நெய்வேலி என்எல்சி இரண்டாவது சுரங்க நுழைவாயில் முன்பு குவிந்து வருவதால் ஒரு பரபரப்பான ஒரு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி தமிழர் தளபதி.